class. Today my topic 10th public exam நமக்கு கேட்ட क्वेश्चन பேப்பர் அதாவது 2025 ல கேட்ட क्वेश्चन பேப்பர்ல இருந்து ஒரு क्वेश्चन எடுத்துர்க்கேன் 35th क्वेश्चन எடுத்துர்க்கேன் இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन சொல்லிட்டு பார்த்தறலாம் இதுல வந்து நாற்கரத்தின் பரப்பு கொடுத்திருக்காங்க ஓகேவா பரப்பு வந்து 28 சதுர அளவுகள் கொடுத்திருக்காங்க இதுல வந்து நாற்கரத்தின் 4 முனைகள் கொடுத்திருக்காங்க நாற்கரம்னா எப்படி இருக்கும்னா நாலு பக்கமே என்ன மாதிரி இருக்கும்னா வந்து நாலு பக்கமே சமமா இருக்காது அது வந்து ஒரு சைடுல இருக்கும் அப்ப நாலு பக்கமே சேமா இல்லாதது நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க k ஓட மதிப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க இணைகரம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் வந்து சமமா இருக்கும் நாலு பக்கமும் வந்து எப்படி இருக்கும் நாலு பக்கமும் சமமா தான் இருக்கும் இணைகரத்துல ஆனா நாற்கரங்கிறது நாலு பக்கமும் சமமா இருக்காது ஓகேவா அப்ப நாலு பக்கமும் சமமா இல்லாத நாலு பக்கங்கள் கொடுத்திருக்காங்க நாலு முனைகள் கொடுத்திருக்காங்க இந்த நாலு முனைகளை வச்சு k ஓட மதிப்பு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/2 x1 x2 x3 x4 மறுபடியும் திருப்பி x1 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து y1 y2 y3 y4 திருப்பி y1 எடுத்துக்கலாம் ஓகேவா இதான் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா இந்த மெத்தட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த நாலு முனைகளை வந்து இதில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 1/2 கொடுத்துருக்காங்களா இதை அப்படியே வச்சுக்கோங்க உங்கள் ஓரமாக x2 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் இதை x1 y1 எடுத்துக்கலாம் திருப்பி இதை x2 y2 எடுத்துக்கலாம் இதை x3 y3 நெக்ஸ்ட் x4 y4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப x1ங்கிறது இந்த இடத்துல என்னது -4 இருக்கா அப்போ -4 நெக்ஸ்ட் x2 இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா x2ங்கிறது என்ன இருக்குது -3 இருக்குதா x3 என்ன இருக்குது 3 நெக்ஸ்ட் x4 என்ன இருக்கு 2 இருக்கு x1 என்ன இருக்கு என்ன எழுதிருக்கோம் -4 எழுதிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து y1 என்ன கொடுத்திருக்காங்க -2 நெக்ஸ்ட் y2 என்ன கொடுத்திருக்காங்க k கொடுத்திருக்காங்களா கொடுக்கலாமா y3 என்ன கொடுத்திருக்காங்க -2 கொடுத்திருக்காங்க ஓகேவா y4 என்ன கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்க அப்புறம் y1 என்ன போட்டுருந்தோம் -2 சரிங்களா அப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா முதல்ல இந்த சைடில் உள்ளது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த சைடில் உள்ளது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தால் ஆன்சர் வந்துடும் ஓகேவா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க நாற்கரத்தின் பரப்புக்கு வந்து 28 சதுர அளவு கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவல் சைடு அந்த சைடு எழுதிக்கலாமா ஓகேவா முதல்ல ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு அந்த இது வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரை கொடுத்துருக்காங்களா 1/2 இருக்கா அதை ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா இப்போ என்ன வரும் இது அப்படியே எழுதிக்கோங்க -4 -3 3 2 -4 -2 k -2 3 -2 ஓகேவா ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா 1/2 இன்ட்டு நமக்கு 1/2 என்ன ஆகும் நமக்கு வந்து இந்த சைடு 1/2 இருக்குது அப்போது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் தலைகீழியாக மாறுமா அப்போ 2/1 இன்ட்டு 28ன்னு வருமா அப்போ ஒன்றுங்கிறதுக்கு நமக்கு வேல்யூ கிடையாது இப்போ 28 × 2ன்னு இருக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும் 8 × 2 என்ன வரும் 8 × 16 6 மீதி 1 2 4 1 5 56 கிடைக்குதா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம் ஓகேவா முதல்ல இந்த சைடில் உள்ளது அப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா இதில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் 4k வந்து மல்டிப்ளை பண்ணனா இந்த இடத்துல மைனஸுங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கிடைக்குமா அப்போ -4k கிடைக்குதா நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது 3 2 மல்டிப்ளை பண்ணேன் ரெண்டுமே மைனஸ் இருக்கு அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்கும் அப்போ ப்ளஸ் 3 2s are 6 நெக்ஸ்ட் 3 3s are 9 ஓகேவா ப்ளஸ் 9 இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் -2 2s are 4
புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க இடையில என்ன இருக்கும் மைனஸ் ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து லெஃப்ட் சைடுல அதாவது ரைட் லெஃப்ட் சைடுல உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு, ரைட் சைடு உள்ளதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 2s are 3 2s are மைனஸ் மைனஸ் இருக்கு, 3 2s are 6. இங்க 3k இருக்கா, 3 k மல்டிப்ளை பண்ணா plus 3k. நெக்ஸ்ட் 2 2s are 4, ஒரே மைனஸா இருக்கு, 4 அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் 4 3s are 12 minus 12 is equal to 56. பிராக்கெட்ல உள்ளதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல 4k இருக்குது ஓகேவா, அது தனியா எழுதிக்கலாம் மைனஸ் 4k. இங்க வந்து நம்பர்ஸ்லாம் வந்து எதெல்லாம் கூட்டலாம்? 996 கூட்டிக்கலாமா? 996 கூட்டினா 15 வரும். 15ஓட 4 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ். ஏன்னா வந்து 9 6 வந்து 15 தான். 15ங்கிறது என்னது? ஹையஸ்ட் நம்பர், 4ங்கிறது லீஸ்ட் நம்பர். அப்போ ஹையஸ்ட் நம்பரோட சிம்பிள் என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு ப்ளஸ் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் போட்டாச்சு. 15லேருந்து மைனஸை வந்து 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் இதை பண்ணிக்கலாமா? இங்கே 3k அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே எதெல்லாம் பண்ணலாம்? 12ம் 4ம் ஒரே குறி இருக்கா, அப்போ ஒரே குறி என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிட்டு அந்த மைனஸ் குறி போட்டுக்கலாம். 12 4 என்ன கிடைக்கும்? எனக்கு மைனஸ் 16 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 6 ப்ளஸ் 3k கொடுத்துருக்காங்களா, அப்படியே போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 56 ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் 4k அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 11 அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு 16ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 10 கிடைக்குமா? இங்கே ஹையஸ்ட் நம்பர் என்னது? மைனஸ் 16 தானே, இப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 56 ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்தையும் ஒன்று எழுதிக்கலாமா? மைனஸ் 4k ப்ளஸ் 11 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 10 மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 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 3k is equal to 56 ஓகேவா? அப்போ இந்த இடத்துல k வை என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் மைனஸ் இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ 4ஐயும் 3ஐயும் நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்? மைனஸ் 7k. 11 இருக்கு, இங்கே 10 இருக்கு, ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கு, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 10 11 21 is equal to 56 கிடைச்சிருக்கா? இங்கே மைனஸ் 7k அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு 56 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 56ஐ 21 இருக்கா, ப்ளஸ்ங்கிறது இங்கே இருக்குது. 56க்கு ஈக்குவலுக்கு அந்த சைடு 21 கொண்டு போயிட்டு என்ன வரும்? மைனஸ் 21 கிடச்சிருமா? இப்போ 56லேருந்து 21 மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்குமா? இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். மைனஸ் 7k இஸ் ஈக்குவல் டு 35 நமக்கு கிடச்சிருச்சு. ஃபைனல் கேவோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ நம்ம வந்து எனக்கு தெரியும்னா கேவை இந்த சைடு வச்சுக்கலாம். மைனஸ் 7ங்கிறத இந்த சைடு கொண்டு போய்க்கலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 7. இப்போ 7ஐ வந்து நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கலாமா? டிவிஷனில் இருக்குது. அப்போது 1 7s are 7, 5 7s are 35. k is equal to மைனஸ் 5 கிடச்சிருக்கு. ஆன்சர் கிடச்சிருச்சா? தேங்க்யூ ஃபார் ஆல்.